ப்ரோக்ராம் எழுதும்போது கண்டிஷன்ஸ் எல்லாம் சில நேரங்கள்ல ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேஷ்னரி பிஸ்னஸே எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பையர் வந்து ஸ்டேஷ்னரி கடையில் போயிட்டு இஸ் ட்ரைங் டு பை அ நோட் புக் ஆர் பென்சில். ஒருவேளை ஒரு நோட் புக்கு வாங்கியிருந்தாருன்னா ப்ரைஸ் இஸ் திஸ் ஒன். பென்சில் வாங்கியிருந்தாருன்னா ப்ரைஸ் இஸ் டிஃப்ரெண்ட். பென் வாங்கியிருந்தாருன்னா இப்போ ஒவ்வொன்றும் கண்டிஷன் இருக்கு இல்லையா? எந்த ஐட்டம் வாங்குறாருன்றத பொறுத்து தானே இருக்குது. எல்லாத்துக்குமே காமனாக ஒரே ப்ரைஸ் இல்லாமல் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ இதுதான் கண்டிஷன். ஸோ இது இருந்தால் இது அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நம்ம சிச்சுவேஷன்ஸ்லாம் வரும். ரியல் டைம் பிஸ்னஸை தான் வந்து நம்ம ஆன்லைனில் ஒரு டிஜிட்டல் மோடில் நம்ம கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ரியல் டைம் பிஸ்னஸில் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கோடில் நம்ம எழுத ட்ரை பண்ணுவோம். கண்டிஷன்ஸ் கேன் பி இஃப் கண்டிஷனாக இருக்கும். இஃப்னா இந்த கண்டிஷனாக இருந்தால், பென்னாக இருந்தால், பென்சில் ஆர் நோட் புக்காக இருந்தால், அந்த மாதிரி இருக்குல்ல, இந்த இஃப் கண்டிஷன். இஃப் திஸ் இஸ் அ கேஸ். இது இல்லைன்னா இன்னொன்று. இஃப் நோட் புக்காக இருந்தால் திஸ் இஸ் அ ரேட். எல்ஸ் நோட் புக் இல்லைன்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட். ஸோ எல்ஸ் கேஸ் வெறும் இஃப் மட்டுமே வரும். இல்லை இஃப் எல்ஸும் வரும். எல்ஸ் இஃப்பும் வந்துக்கிட்டே இருக்கும். ரைட்டா? ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா திஸ் இஸ் அ கேஸ். அந்த ட்ரூ இல்லைன்னா ஜென்ரலாக வேறு கேஸ் இருக்கும். இல்லை ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு கேஸ் இருக்கும். பென்னாக இருந்தால் இந்த ரேட்டு, இந்த பென்சிலுக்கு ஒரு ரேட்டு, அண்டு நோட் புக் ஒரு ரேட்டு. அது எல்சிஃபில் போடலாம். ஒவ்வொரு கண்டிஷனாக போடலாம். ரைட்? ஸோ இஃப் பார்க்குறோம், அண்டு இஃப் எல்ஸ் பார்க்குறோம், அண்டு எல்ஸ் இஃப் நம்ம பார்த்துட்டோம். இந்த ஸ்விட்ச் கேஸ் கிட்டத்தட்ட அந்த எல்ஸ் இஃப் மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்விட்ச் கேஸு. நிறைய கண்டிஷன்ஸ்லாம் ஒரே லிஸ்ட்டாக போட்டு வச்சுக்கலாம். ரைட்? ஸோ ஒரு ஸ்விட்ச் மாதிரி. ஸோ அதில் எந்த கேஸ்க்கு மேட்ச் ஆகுதோ அதுக்கான ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்குவோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம கோடில் பார்த்தா தெரியும். டெர்னரி இஸ் அ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் இஃப் எல்ஸ். இஃப் எல்ஸ் எழுதுறது ஒரு ஷார்ட் ஃபார்மில் நம்ம எழுதணும்னா மினிமல் கோட். இது நிறைய இடத்துல ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் ஆகும். லைக் க்ளீன் கோடாக இருக்கிறதுக்கு for a performance கோடுக்கு we will write a ternary same like a if else. ஸோ இது எல்லாமே நம்ம கோடில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபோல்டருக்கு வந்து ஜஸ்ட் கிரியேட் ஒரு நியூ ஃபோல்டர். இந்த ஃபோல்டர் ஃபார் கண்டிஷன்ஸ்னு போட்டுக்கலாம். கண்டிஷன்ஸ் ஃபோல்டருக்குள்ளே ஐ ரைட் ஒன் ஃபைல் if.jsனே போடுவோம். ஆக்சுவலாக இது ஒரு நேமிங் இப்படி ஸ்டாண்டர்ட் இருக்காது. பட் ஃபார் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ ஜஸ்ட் புட் லைக் திஸ் if கண்டிஷன்ஸு. ஸோ இந்த யூஸ் கேஸை சேம் யூஸ் கேஸை நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸை நம்ம எடுத்துக்கலாம். லைக் பையர் நேம் போடலாமா? பையர் நேம் ஈக்குவல் டு குமார். குமார்ன்ற பர்சன் இஸ் பையிங் a stationery item. Item name notebook. It could be anything like penna கூட இருக்கலாம், pencil. ஓகே. இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணிவிட்டு ஒரு அவுட்புட் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். நம்ம ஒரு லைக் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற டீட்டெயிலை வந்து ஒரு ரிட்டனில் நம்ம எழுதுகிற மாதிரி கொடுக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் மெசேஜ்னு சொல்கிறேன். லெட்டர் மெசேஜ் ஈக்குவல் டு இனிஷியலைஸ் பண்ணிடலாம். எம்டியாக இருக்கும். இஃப் item name equal to notebook நம்ம என்ன சொல்லலாம்னா லாகில் மெசேஜ் சொல்லலாம். மெசேஜ் ஈக்குவல் டு நேம், பையர் நேம் போட்டுட்டு கன்காட்டினேஷன். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸ்க்ரீன் கட் போட்டுட்டு ஹேஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம். ஹேஸ் பர்ச்சேஸ்ட்
போட்டுட்டு ப்ளஸ் போட்டுட்டு ஐட்டம் நேம் செமிகோலன். இப்போ லாஸ்ட்டாக கன்சோல் லாக் மெசேஜை நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ மெசேஜ் இனிஷியலாக இனிஷியலைஸ் நல் பண்ணியிருக்கோம், நம்ம எம்டி பண்ணியிருக்கோம். தென் ஆஃப்டர் தட் வி based on the condition we applied. Okay, so we'll save it. Node first அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடலாம். conditions node if.js. Kumar has purchased. We got the message right. Kumar has purchased notebook. ஸோ இந்த நேம்க்கு பதில் பையர் நேம்க்கு குமார் ரீப்ளேஸ் ஆகிருக்கு, பர்ச்சேஸ்டு நோட் புக். இது கிளியராக இருக்குது. இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணிவிட்டு பை சான்ஸ் பென்னாக இருந்தாக்கா பிளாங்காக இருக்குது. மெசேஜ் டிஃபால்ட் மெசேஜ் ஒன்று வச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த 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 எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்தது இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது இஃப் எல்ஸ் பார்க்கலாம். ஸோ மேபி ஐ காப்பி த சேம் கோட். ஒரு டிஃப்ரெண்ட் ஃபைலில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், க்ளீனாக இருக்கும் கோடு. இஃப் -else.js சேம் கோடை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். லைக் இப்போ நான் என்ன போடுறேன்னா, லைக் இந்த மெசேஜை நான் டிஃபால்ட் மெசேஜை வேறு மாதிரி போடுறேன். ப்ளஸ் did not இனிஷியலைஸ் பண்ணும்போது did not purchased anything. டிஃபால்ட்டாக எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை. நோட் புக்கு ஒரு எல்ஸ் கேஸ் போடுறேன். இந்த கேஸை நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஹியர் ஐட்டம் நேம் பிளாங்காக வச்சுடுறேன். ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு see, right? if else Kumar did not purchase anything. எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. எனக்கு ஐட்டம் நேம் வந்து பிளாங்காக இருக்குது. ஒரு வேளை நோட் புக்காக இருந்ததுன்னா நோட் புக். ஸோ இஃப் கண்டிஷன் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஐ புட் எல்ஸ் கண்டிஷன். எல்ஸ் so I will say that buyer has purchased other than notebook. நோட்புக்கை தவிர வேறு ஏதோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ we will put here item name pen போடுறேன். ஸோ it's saying Kumar has purchased other than notebook. எல்ஸ் கண்டிஷன் வந்துடுச்சா? ஸோ முதல்ல இஃப்க்கு வந்து நோட் புக்காக இருந்தால் இஃப்குள்ளே வரும். நோட் புக்கு கிடையாதுன்றப்போ இட் வில் சே தட் குமார் ஹாஸ் பர்ச்சேஸ்ட் அதர் தென் நோட் புக். இந்த எல்ஸ் கண்டிஷனுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த எல்ஸே நான் கொடுக்கலன்னா என்ன ஆயிருக்கும்னு பார்க்கலாம். எல்ஸே கொடுக்கல அப்படின்னா ஷோயிங் டிடன்ட் பர்ச்சேஸ்ட் எனிதிங். ஆக்சுவலாக ஒரு பென் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, பட் டிஃபால்ட் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ வி நீட் டு கிவ் திஸ் மெசேஜ், எல்ஸ் மெசேஜ். ஸோ யூ வில் கெட் குமார் ஹாஸ் பர்ச்சேஸ்ட் அதர் தென் நோட் புக். பிகாஸ் எல்ஸில் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் லைக் அதர் தென் நோட் புக் கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஃபார் எல்ஸ். வில் புட் ஒன் மோர் else ifனு ஒன்று இருக்குது. வில் நியூ ஃபைல் இஃப் else ifனே போடுறேன். else if.js சேம் கோட். நான் எல்ஸில் காமனாக வச்சுட்டேன். நான் அதர் தென் நோட் புக்குன்னு சொல்லியிருக்கேன். பட் வில் ட்ரை டு கிவ் ஸ்பெசிஃபிக் வேல்யூ. ஓகே, எல்ஸ் இஃப் கொடுத்துட்டு இன்னொரு கண்டிஷன் திரும்பவும் ஐட்டம் நேம். I just copy or I put it like this. Item name equal to ஆக்சுவலாக ஸ்ட்ரிங்குக்கு டபுள் ஈக்குவல் டு போடலாம். பென்னாக இருந்ததுன்னா has purchased pen.
நான் இப்போ ஜென்ரலாக ஐட்டம் நோட் புக்லேயே போடுறேன், இப்படி போட்டுருக்கேன். கண்டிஷன் ஸ்பெசிஃபிக்காக வி ஆர் ரைட்டிங். ஸோ else if திரும்பவும் இன்னொரு else if item name equal to pencil. I put the message like கடைசியாக ஒரு else, எந்த கேஸுமே வரலை அப்படின்னா நத்திங் சொல்லலாம். அந்த கண்டிஷன் இங்கே போட்டுட்டு வேண்டாம், வேறு மாதிரி பண்ணுவோம். டிடெயின் will as purchased something else else. So did not purchase. Okay. இப்போ வந்து நான் பென்சில் கொடுத்துருக்கேன். நோட்புக் item name pencil other than, okay, why other than pen? Item name okay. கோட் இப்போ சேஞ்ச் பண்ணியாச்சு. Now we are going to run. You need to run the exact file node space else if Kumar has purchased pen. இது கரெக்டாக இருக்குது. இப்போ பென் இடத்துல நான் சேஞ்ச் டு பென்சில். பென்சில் ஓகே, சாரி, இந்த பென்சில் மாற்றி விட்ருவோம். பென்சில், I will get the answer pencil. But இதை தாண்டி if he is purchasing something else, right, it could be like scale. அந்த லிஸ்ட்டில் இல்லை, வேறு ஏதோ ஒரு ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுறாரு. So if item name something else, say for example scale. If item name is something else, say for example scale purchase பண்ணுறாரு, that time நம்ம அந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நோட்புக்கு பென்சில் இது இல்லை, எல்ஸ்குள்ளே தான் வரும். ஸோ வில் சே தட் குமார் as well something else. என்ன ரீசன்னா இந்த லிஸ்ட்டில் நம்ம இல்லை, ஓகே, இப்போ இந்த கண்டிஷனில் இல்லை, பட் அதுக்குன்ட்டு did not purchase anything, அதுவும் வரல. ஸோ he has purchased something, அதுதான் இந்த எல்ஸ் கேஸ்க்கு போகுது. ஸோ this is how we need to write else if. ஸோ if மட்டும் பார்த்தாச்சு, if else பார்த்தாச்சு, else if பார்த்தாச்சு, ஓகே. இதுக்கு அடுத்தது switch கேஸ் பார்க்கலாம். I just copy again the same code. I create one new file, switch.js. Put the code. இப்போ இந்த else if பண்ணுறோம் இல்லையா, இதுதான் வந்து நம்ம switch கேஸில் நம்ம பண்ண போகிறோம். நான் இந்த இடத்துல போடுறேன் switch போட்டிங்கனாலே உனக்கு இந்த ஸ்ட்ரக்சரில் வரும். switch key case else. ஒவ்வொரு கேஸ்க்கும் we will have this kind of a statement. அதை ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஓகே,
So switchல I need to give item name, value first notebook கொடுத்துக்கிறேன். அடுத்த value I give pen, then I give pencil. Okay, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் காப்பி பண்ணிடுறேன். மெசேஜ் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஃபார் நோட்புக், ஃபார் பென்னுக்கு I put pen, பென்சில் காப்பி பண்ணிடுறேன். put pencil, simple. Okay, so default message else இங்கே இருக்கு இல்லையா, இது அப்படியே காப்பி பண்ணிடு. this is a default message. இப்போ இந்த செக்ஷன் நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். if else, ஸோ இங்கே ஸ்கேல்லேருந்து ஆரம்பிப்போமா, இருக்கிறது ஆல்ரெடி இருக்கிறதே நம்ம கண்டினியூ பண்ணலாம். லைக் இதெல்லாம் இப்போதைக்கு கொலாப்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஓகே, I need to give switch node switch.js. Kumar has purchased something else. Defaultக்கு வந்துருச்சு. Format this document. Yeah, பார்க்கறதுக்கு பெட்டராக இருக்கு. ஸோ இப்போது இந்த else if எடுத்துகிட்டு இதை கொண்டு வந்து கீழே போட்டுருவேன் ஃபார் பெட்டர் ரீடபிலிட்டி. ஸோ இப்போ பார்க்கலாம் நம்ம. குமார் பை அ நேம் ஐட்டம் இஸ் அ ஸ்கேல் தானே இந்த லிஸ்ட்டில் எங்கேயுமே இல்லை. ஸோ டிஃபால்ட் மெசேஜ் சம்திங் எல்ஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் பை சான்ஸ் இப்போ நான் நோட் புக்கு குமார் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாருன்னா ஐ வில் புட் அ நோட் புக் ஹியர். ஸோ யூ வில் கெட் அ output for notebook. You got it. So this is what a switch case and else if both are almost the same. இதில் ஒரு கீ என்னென்னா இங்கே பிரேக் இருக்குது பாருங்கள். இந்த பிரேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ டோன்ட் கிவ் பிரேக் அது எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அடுத்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடும். இப்போ நோட் புக்கு நான் வாங்கியிருக்காரு, பட் ஸ்டில் பென்னு வாங்கின மாதிரி காமிச்சிருவோங்க. So the break is very important. ஸோ இப்போ ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், ஸ்விட்சில் பிரேக் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். இந்த பிரேக் எதுக்கு யூஸ் பண்ணணும், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பிரேக் ஆகிட்டு வெளியில் வந்துடணும் இந்த கண்டிஷன்லேருந்து. இட் ஓன்ட் எக்ஸிக்யூட் அதர்ஸ். அதர்வைஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரிமூவ் த பிரேக் ஹியர். நோட் புக், இப்போ கண்டிஷன் நோட் புக்கு தான் இது. ஐட்டம் நேம் ஐ புட் அ நோட் புக். நோட் புக்குன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு தான் வரணும். என்ன வந்திருக்கு பாருங்கள், பென் வந்திருக்கு. கிளியர் இட். ஏன் பென் வந்திருக்குன்னா நோட் புக் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் பிரேக் இல்லாததுனால இட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட். பென்னோட மெசேஜ் இங்கே நமக்கு பிரிண்ட் ஆகுது. தட்ஸ் அ ராங், ரைட்? ஸோ யூ நீட் டு புட் அ பிரேக் ஹியர். பிரேக் போட்டுட்டு செமிகோலன் போட்டுட்டு we'll run it again. Now you got a notebook. இதோட break ஆகிடும். So break is very important. You should not avoid a break. So next we'll see the final one, which is ternary operator. அது similar to if else மாதிரி சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த if else அப்படியே நம்ம காப்பி பண்ணிட்டு we'll put one new file, ternary.js. So next case, a ternary operator for conditions like if else மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ கண்டிஷன்ஸ்குள்ள நியூ ஃபைல், தட்ஸ் ஃபார் ternary.js. if else மாதிரி தான் இது இருக்கும் அது. ஸோ we will see how it works. So message equal to item name. இது அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஒரு பிரேஸ்குள்ளே இது பேரந்தஸ்குள்ளே போட்டுட்டு ஒரு கொஷின் மார்க்கு போட்டுட்டு இருந்ததுன்னா
this is the message. ஒரு colon போட்டுட்டு this is for else case. That's it. So notebook இருந்ததுன்னா this is a message. இல்லைன்றதுக்கு இந்த கோலன் இருக்கு இல்லையா, that is for else case. else caseக்கு இந்த மாதிரி இருக்கும், ஒரே லைனில் முடிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த if else நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஐட்டம் பென்னு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, கண்டிஷன் நோட் புக் இருக்குது. ஸோ ஆப்வியஸ் we need to get a purchased other than notebook. We will run ternary other than notebook. So this is same like if else, பட் இது ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் இருக்கும். யூஸ்வலாக இந்த மாதிரி ஸ்ட்ரிங் லென்த் இதை மாதிரி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஒரு ரியல் ப்ரோக்ராமில் ஒரு ஷார்ட் கண்டிஷன்ஸ் உள்ளதில் நம்ம யூ கேன் டூ இட். ஸோ இதிலே யூ கேன் செயின் பண்ணலாம். பட் ட்ரை டு சி இஃப் தட் இஸ் ரியலி இம்பார்ட்டண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப்பில் வந்து இப்போ மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம எழுதுவோம். இந்த இஃப் பிளாக்குள்ளே மல்டிபிள் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் நம்ம இஃப் எல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் டெர்னரி ஆப்ரேட்டர் ஒரு சிங்கிள் லைனாக வரதுக்கெல்லாம் டெர்னரி யூஸ் பண்ணிக்கலாம். That's a best practice. So next tech bytes போயிடலாம். tech byte போயிடலாம். So else is mandatory for if condition, true or false. For if condition else mandatory. Is it true or false? So the answer is false. ஸோ எல்ஸ் மேண்டேட்டரி கிடையாது, இஃப் மட்டுமே இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹெல்ப்ஸ் ஃபார் ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் இஃப் எல்ஸ்? இஃப் எல்ஸோட ஷார்ட் ஃபார்ம் எந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம்? இஸ் இட் எ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ஆர் டெர்னரி ஆப்ரேட்டர்? So the answer is using ternary operator. Single line க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட் இஃப்ல இருந்ததுன்னா let us not do that. It is for single line short form எழுதுறதுக்கு. That's a best practice. So what is the result of the below code? Let x equal to 1 switch caseல போட்டிருக்கோம், case 1 case 2 போட்டிருக்கோம். Is it a value of 1 or 1 2? ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகுமா இல்லை 1 மட்டும் எக்ஸிக்யூட் ஆகுமா? So the answer is 1 2. ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகும். The reason is we don't have break. Break is mandatory. So takeaways, conditions type we have seen, right? If பார்த்தாச்சு, if can have without else, if else இருக்கும். if ஒரே கண்டிஷன் மட்டும் செக் பண்ணிவிட்டு மற்ற எல்லா கேஸும் எல்ஸில் போடுறது if else. else if for each case we can validate pen, pencil, notebook, எந்தெந்த கண்டிஷனும் ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் நம்ம வேலிடேட் பண்ணலாம். else if similar to switch. பட் ஸ்விட்சில் ஒரு டிஃபால்ட் இருக்குது. else ifல கடைசியில் ஒரு else இருக்கு இல்லையா, that is a default. Ternary operator is a short form of if else. Okay, in the session la நம்ம conditions பத்தி பார்த்தாச்சு, different use cases. So real time scenario explain பண்ணி பார்த்துருக்கோம். I hope you understood. Thank you.